வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வடகிழக்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த டிட்வா புயல் என்பது இலங்கையினுடைய அந்த கிழக்கு பகுதியில் உருவான ஒரு புயலாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய கடற்கரையோரம் தொடர்ந்து பயணித்து கொண்டே வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கும் மேலாக இலங்கையை புரட்டி போட்ட அந்த புயல் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மழையை கொடுத்திருக்கிறது. நிறைய மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகும் மண்டலமாக மாறிய பிறகும் கூட எதிர்பார்த்த அளவை விட மழை பெய்து கொண்டே இருந்தது. வானிலை ஆய்வு மையம் கூட சென்னைக்கு ரெட் அலர்ட் என்று விடுக்கப்படாத நிலையில் நேற்றைக்கு ஆரஞ்சு அலர்ட்டிலிருந்து ரெட் அலர்ட் என்றெல்லாம் மாற்றினார்கள். அந்த அளவிற்கான ஒரு அதிதீவிர கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த 2 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 26 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கிறது என்கிற தகவல் எல்லாம் நமக்கு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த மழை என்பது தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அந்த சென்டிமீட்டருடைய அளவு என்பது அதிகரிக்கக்கூடும். ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய மழை இருந்தாலும் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுநாள் வரை செய்திருக்கக்கூடிய அந்த பணிகளின் மூலமாக பெருமளவு சிரமங்கள் என்பது குறைந்திருக்கிறது. நிறைய நீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த சூழல்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது. அது எப்படி சாத்தியமானது? தற்போதைய கள நிலவரம் என்ன? டெல்டா பகுதியில் மக்கள் எந்த அளவிற்கு அந்த மழையை எதிர்கொண்டார்கள்? அரசு எந்த அளவிற்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? விரிவாக விவாதிக்க நடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயர் திரு மகேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் திரு டிகேஜி நீலவேகம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். ஜூம் வாயிலாக மயிலைத்தா வேலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று தாயகம் கவி சட்டமன்ற உறுப்பினர்கள், அவருக்கும் வணக்கம். நான் முதல்ல மகேஷ்குமார் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். 2021 முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து மழை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் மழை நீர் தேங்குது. இந்த வருடமும் கடுமையான மழை. 2021 நம்ம ஒரு ஒப்பீடு வச்சோம்னா இன்னைக்கு எப்படி இருக்கு சென்னை? இல்லை நீங்கள் மழைநீர் தேங்குதுன்ற வார்த்தையிலே ஒரு திருத்தம். சரி, அதில் நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன். பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்த நிலைமையும் இப்போது பார்க்கின்ற நிலைமையும் முற்றிலுமாக மாறி இருக்கு. நாங்கள் இப்போது அரசு பொறுப்பேற்று 5 வருடம் முடிகின்ற இந்த வேளையிலும் நாங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நாங்கள் மாமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. நாங்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் சென்னை மாநகரம் முழுவதும் நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் நாங்கள் பொறுப்பேற்றதுக்கு முன்னாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொரோனா என்ற ஒரு பெரிய அந்த தாக்கத்திலிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்த உடனே பெரிய ஒரு மழையை எதிர்கொண்டார். அப்போ அந்த சென்னை மாநகரம் முழுவதும் அவர் பார்த்த பார்வையில் நிறைய இடங்களில் தண்ணி தேங்குகின்ற சூழலில் இது அவர் மேயராக இருந்து கட்டமைத்த காலத்துக்கு பிறகு இந்த சென்னை மாநகரத்தில் எங்கேயுமே இந்த வளர்ச்சி பணிகளை சென்னை அதுக்கப்புறம் இந்த அதிமுக அரசு செய்யாத காரணத்தினால் அதை கவனத்தில் கொண்டு உடனடியாக எல்லா பகுதியிலும் மழைநீர் வடிகால்வாய் கட்டமைப்புகளை ஏற்படுத்துங்கள், கால்வாய்களை தூர்வாருங்கள் என்ற உத்தரவுகளை இந்த 4 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அந்த நடைபெற்றதன் விளைவாக சரி இன்றைக்கு 2 நாட்களாக மழைப்பொழிவு அதிகமாக இருந்த நேரத்திலும் கூட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும்தான் அது தண்ணி தற்காலிகமாக நீங்கள் நேற்றைய தினம் நேரடியாகவே துணை முதல்வர் நேரடியாகவே மாநகராட்சியிலேங்கிற கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடியாக வந்தார். கட்டுப்பாட்டு அறையில் பதிவாகின்ற புகார்களை பார்த்தார். கிட்டத்தட்ட நேற்றைக்கும் இன்றைக்கு மட்டும் 209 புகார்கள் பொதுமக்களிடத்தில் வந்திருக்கின்றது. அவர்கள் சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கின்ற கிட்டத்தட்ட 22 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி சென்னை மாநகரம் முழுவதும் 209 புகார்கள் மட்டும்தான் எங்களுக்கு அவங்க தெருக்களில் நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றது என்ற புகார்கள் வந்திருக்கு. அது கம்மிங்களா? 209 கம்மி, ரொம்ப கம்மி. அதுக்காக தான் அந்த இதுவாக சொன்னேன். எங்களுடைய புகாரில் அதுவும் ஆதாரபூர்வமாக சொல்கின்றேன். சரி சார், எங்களுடைய கட்டுப்பாட்டு அறிக்கை வந்த புகார் 209 வெறும் 25 புகார்கள் முடிந்த அத்தனை இதுவும் நாங்கள் அதை கிளியர் பண்ணிட்டோம். வாட்டர் பகுதிகளெல்லாம் வாட்டரில் உடனடியாக அப்புறப்படுத்திட்டோம். அதுக்காக தான் நான் மழைநீர் வடிகால்வாய் கட்டமைப்புகளாக இருந்தாலும் கூட கோர் சிட்டி, அதாவது மதுரவாயல் பகுதி, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற பகுதி, மாதவரம் பகுதி எல்லாம் இந்த சென்னை மாநகராட்சியில் இணைந்த பகுதி. இப்பொழுதும் அதுக்கு அந்த இடங்களெல்லாம் வளர்ச்சி பணிகளை வேகமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியிலெல்லாம் மழைநீர் வடிகால்வாய் பணி நடைபெற்று கொண்டு இருந்தாலும் கூட இன்னும் முடிவடையாத சூழல் இருக்கின்றது. அங்கெல்லாம் நாங்கள் மோட்டார்களை வைத்து தண்ணிகளை அப்புறப்படுத்துகிற பணிகள் இருக்கும். சென்னை மாநகரிலும் கூட நாங்கள் நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக அங்காளம்மன் கோவில் அமைந்திருக்கிற இந்த சூளை அம்மன் கோவில் பகுதி,
இன்றைக்கு மதியம் கூட நான் வந்து மாண்புமிகு துணை முதல்வர்கள் முல்லை நகர் பகுதிக்கு நேரடியாக வந்து பார்வையிட்டார். சரிங்க. நேற்றைய தினம் தானா தெரு, செல்லப்பா தெருவில் வந்து மாண்புமிகு துணை முதல்வர்கள் நேரடியாக பார்வையிட்டார். இன்றைக்கு வந்து காலையிலேயே மாண்புமிகு துணை முதல்வர்களும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் அவர்களும் நேரடியாகவே மாநகராட்சியுடைய இதுக்கு வந்தாங்க. வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காலையிலேயே துணை முதல்வர்களுக்கும் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் உடனடியாக சென்னையில் எடுக்கின்ற நடவடிக்கைகளையும் உடனடியாக ஆய்வு செய்யுங்கள் என்ற அறிவுறுத்தலை நீங்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க பணிகள், மழை காலத்தில் நம்ம எடுக்க வேண்டிய பணிகள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு, எடுக்க வேண்டிய பணிகள் என்ன இருக்குன்னு நேரடியாக பார்த்தாங்க. சரிங்க. பார்த்துட்டு தான் துணை முதல்வர் எல்லாத்தையும் கேட்டு வந்து தான் நேராக ஃபீல்டுக்கு வந்தார். முல்லை நகரில் வந்து தண்ணி நிற்கிறது அது உடனடியாக மோட்டாரில் வைத்து, ஏன்னா அது பக்கத்தில் அந்த கனால் போகின்றதுனால தண்ணிகள் வந்து சில இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வருகின்றதுனால அந்த தண்ணிகள் எல்லாம் அப்புறப்படுத்தணும்னு உத்தரவிட்டு வந்தார். நேரடியாக பராங்குசபுரம் பகுதிக்கு வந்து பார்த்தா பராங்குச பகுதியில் வந்து பல ஆண்டுகளாக இடுப்பளவு தண்ணி நிற்கும். ஓகே சார். 3-4 நாட்கள் மின்சாரமே துண்டிக்கப்பட்ட சூழ்நிலை. அந்த நிலைமையெல்லாம் மாறி இன்றைக்கு நேரடியாக பார்க்கும்போது 1 அடி 1.5 அடி தண்ணி தான் அங்கே இருக்கின்றது. எல்லா வீட்டுக்கும் மின்சார இணைப்பு வழக்கம் போல இயங்குகின்றன. அந்த தண்ணி கூட 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நம்ம வந்து அகற்றிவிடுவதற்கு அதுக்கான மோட்டாரில் வைத்து, அப்போ ஏன்னா தாழ்வான பகுதி, ஓகே, எல்லா கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கிற எல்லாம் தண்ணி அந்த பகுதி தான் வந்து. நிச்சயமா சார். அப்போ நீங்க சொல்றது பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதா? அப்போ இது என்னன்னா தொடர் நடவடிக்கையா? முதலமைச்சர் அவர்கள் வந்து எப்பொழுதுமே தொடர்ந்து தூர்வாரணும் அப்படிங்கிற அந்த பணியை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்களான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள் நம்ம பேசலாம். தாயகம் கவி சார் வந்து களத்துல இருந்து இருக்கிறார். தாயகம் கவி சார், உங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் வழக்கமா 2021-2 நான் நினைக்கிறேன், அப்போ நாங்க நேரடியாக வந்தோம், நிறைய இடங்கள்ல தண்ணி இருந்தது. அப்போ நம்ம நிறைய விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறாங்க. போக போக இதனுடைய அந்த வலி என்பது குறையும்னு சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு சார் நிலவரம் உங்க தொகுதியில? அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லைங்கிறது. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை விட்டு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய காரணமா கடந்த மாதம் 27-28 தேதியில தலைமைச் செயலகத்தில் கூட நடத்தினாங்க. மாண்புமிகு பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், அப்புறம் அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இவங்கெல்லாம் வச்சு கூட்டம் நடத்தி வடகிழக்கு பருவமழையை நான் எப்படிலாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. அதையும் தாண்டி பார்த்தா ஆலோசனை அடிப்படையில் அந்த பணிகள்லாம் முடுக்கி விடப்பட்டது. அதையும் தாண்டி ஒருவேளை இயற்கை வழக்கத்துக்கு மாறாக மழை பொழிவு அதிகமா இருந்தா என்ன பண்ணலான்னு அதுக்கும் ஆலோசனை சொன்னாங்க. சொல்லிட்டு அதாவது அரசு மட்டுமே பார்த்துக்கணும்னு இல்லாம இதுல கழகத்தினரும் முழுமையா ஈடுபடுறதுக்காக அங்கங்க இருக்கின்ற மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள், குறிப்பா மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக, பேரூர் கழக, நகர கழக, வட்டக்கழக செயலெல்லாம் அவங்கவுங்க இடத்துல இருந்து இந்த மக்கள் பணியில ஈடுபடணும் அப்படின்னு பெரிய ஒரு ஆலோசனையும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் எங்கெங்க இருக்காங்களோ அந்த இடத்துல தங்கி இருந்து மக்களுக்கு உதவுகின்ற பணியில் ஈடுபடணும்னு சொன்னாங்க. அந்த வகையில நாங்க எல்லாம் அந்த முழுமையா எங்களை இந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கடந்த மாதமே நம்ம அண்ணா அறிவாலயத்துல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. அதாவது சென்னை அதை ஒட்டியுள்ள பகுதியில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், கழகத்தின் நிர்வாகிகள்லாம் கூட்டி அதாவது மழை பொழிவை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனை சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்க நாள்தோறும் இயங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னாடி பேச துணை மேயர் அன்றைக்கு நண்பர் மகேஷ் சொன்ன மாதிரி மாண்புமிகு துணை முதலமைச்சர் நேற்றுக்கு எங்க ஏரியாக்கெல்லாம் வந்தாங்க. அந்த ரிப்பன் பில்டிங் போயிட்டு அப்புறம் டிமாலஸ் ரோடு, அப்புறம் என் தொகுதியில் இருக்கின்ற அந்த ஓட்டை நிலம் கால்வாய், அப்புறம் நம்ம வெங்கடமா சமாதி ரோட்லாம் வந்து பார்வையிட்டு போனாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த முல்லை நகர் போயிருக்காங்க. வடச்சென்னை நிறைய இடங்கள்லாம் போயிட்டு பார்த்து பார்வையிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்களே எங்களை பணியில ஈடுபட்டு இருக்கோம். குறிப்பா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 2021 முதலமைச்சரா பொறுப்பேற்றோன்னே எங்க திருவிக நகர் தொகுதிக்கு வந்தாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, வந்தப்போ கடந்த முறை எப்படி இருந்தது திருவிக நகர் தொகுதியில் பாத்தீங்கன்னா 2016 நான் முதல் முறை எம்எல்ஏ இருக்கும்போது எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா திருவிக நகர் இயல்பிலே ஒரு தாழ்வான பகுதி. திரு மழை பொழிவுக்கு முட்டி அளவு தண்ணீர், மார்பளவு தண்ணீர் எல்லாம் தேங்கி சூழ்நிலை உண்டு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டு விட்டு அந்த அதாவது அறைக்குள்ளே இருந்து ஆணையிட்டு விட்டு வேலை வாங்குற முதலமைச்சர் அல்ல என்ற உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 2021 முதல் முறையா கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டப்போ களத்துக்கே வந்தாங்க. இப்ப எல்லா தொகுதிக்கும் சென்னையில எல்லா தொகுதியும் போகும்போது என்னோட தொகுதிக்கும் வந்தாங்க, திருவேணாங்க தொகுதிக்கு வந்துட்டு அப்படியே அந்த தேங்கின மழை நீர்லாம் அவருடைய கவலை தோய்ந்த முகத்தோடனே பார்த்துட்டே போனாங்க. அப்போ வந்து இந்த தேங்கி நிற்கிற நீர்லாம் எப்படி அப்புறப்படுத்தி என்ன வழின்னு அதிகாரிகள் ஆலோசிச்சப்போ அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதாவது பல ஆண்டு காலத்திற்கு முன்னால்
அப்ப இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப போடப்பட்ட அந்த மழைநீர் வடிகால் எல்லாம் தூர்த்து எடுத்துட்டு சரி. புது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அளவுல பெருசா பண்ணணும்னு சொன்னப்போ உடனடியா உத்தரவிட்டாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா சென்னை முழுக்கவே அந்த மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் திருவிக நகர் தொகுதியிலும் முழுக்க மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த மழை, அதாவது மழை பொழிவு கடுமையா இருந்தாலும் கூட ஒரு அரை மணி நேரத்துல எல்லாமே மழை தண்ணி ஓடிடுது அப்படியே. இப்ப உங்களுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பெல்லாம் இல்ல இல்லைங்களா? அப்போ கடந்த ஒரு 4 வருடத்துக்கு முன்பாக இருந்த மாதிரி இல்ல. இல்ல இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தாலும் அந்த இயற்கை அந்த மாறா மழை பெய்ஞ்சா என்ன பண்றது எதிர்கொள்றதுக்காக முன்கூட்டியே நம்ம மகேஷ் சார் சொன்ன மாதிரி முன்கூட்டியே பல்வேறு இடங்கள் என் தொகுதியில அந்த மோட்டர் வைக்கிற பண்ணி ஈடுபட்டோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என் தொகுதியில இருக்க இந்த வார்டு என் 71 பாத்தீங்கன்னா நம்முடைய வடிவேல் தெருல ஒரு 2 மோட்டார், அப்புறம் சென்னையார் நியூக்கால்ல 3 மோட்டார், அப்புறம் பெரம்பூர் நெடுஞ்சாலைல ஒரு 3 மோட்டார், அதே மாதிரி வார்டு 71 பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரோட்ல ஒரு மோட்டார், அப்புறம் தாஸ்நகர் மெயின் ரோட்ல ஒரு மோட்டர் போட்டிருக்காங்க. அதே வார்டு 73 பாத்தீங்கன்னா நாராயணசாமி டிகாஸ் ரோட் சந்திப்புல ஒரு மோட்டார், அப்புறம் நம்ம பிரகாஷ் ராவ் காலனில 1, அதே மாதிரி நம்மளுடைய பாடிசன்புரம் லேன், அதே மாதிரி நம்ம லால் சிங் தெருல 1, அதே மாதிரி வார்டு 74 பாத்தீங்கன்னா சேமத்தம்மன் கோயில் தெருல 1, கிருஷ்ணதாஸ் ரோட்ல 1, இந்த சந்திரகி சமாஜ் சாலையில ஒரு மோட்டார், அதே மாதிரி வார்டு 75 பாத்தீங்கன்னா நம்முடைய மேடவாக்கன் டேங்க் ரோட்ல 1, அதே மாதிரி எஸ்எஸ்புரம் பி பிளாக் 1 தெருல 1. கண்டிப்பா மிகப்பெரிய அளவு மனப்பாடமாவே வச்சிருக்கீங்க எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளவு பணிகள் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறதா. எனக்கு என்னன்னா உங்களுடைய அந்த பின்னால வந்து நிறைய உணவுப் பொருட்கள்லாம் தயாரா வந்து வச்சிருக்கிறீங்க. அப்ப என்னன்னா ஒரு பக்கம் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டு அவங்களுக்கான உணவு பணிகள் எப்படி எல்லாம் நடக்குது பத்தி பேசுவோம் சார். நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். மத்தவங்கள்ட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். உணவு தயாரி கூட கண்டிப்பா தாய் உங்க விஷயம் நம்ம பேசுவோம். மற்ற அடுத்த சுற்றுகள்ல நம்ம பேசலாம். டிகேஜி நீலமேகம் சார், இந்த டிட்வா புயல் அப்படிங்கிறது உங்களுடைய பகுதியிலிருந்து நேரடியாக கடந்து வந்து இன்றைக்கு சென்னைக்கு நிறைய மழையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. டெல்டாவில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு, எப்படி இருக்கு சிச்சுவேஷன் அங்கே? பொதுவாக டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே முதல் பணிகளை அந்த நேரத்தில் தூர்வாரும் பணிகளை பெரிய அளவில் எடுத்துட்டாங்க. சரி, சோழர் காலத்தில் தூர்வாரப்பட்டது, அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் சரியாக செய்யலை. தலைவர் கலைஞருடைய காலத்தில் நல்ல தூர்வார பணிகள் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சி காலத்தில் தூர்வாரும் பணிகள் கடைமடை வரையில் சென்று சின்ன வாய்க்கால் மாதிரி செஞ்சதுனால மழைகள் எவ்வளவு வந்தாலும் சரி, இப்போ எப்படி சென்னை பெருநகரத்தில் வந்து ஒரு மழையின் காரணமாக அதிமுக அரசில் வந்து ஏற்பட்ட அவலத்தையும் அதற்கு பிறகு அப்போ பார்த்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்னை எந்த அளவுக்கு இப்போ சீர்தூக்கி எவ்வளோ மழை பெஞ்சாலும் உடனடியே வடிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சீர் செஞ்சுருக்காங்களோ, அதே போல் தஞ்சை மாவட்டத்தில் தூர்வாரும் பணிகளை கடைமடை அது சின்ன வாய்க்கால் முதற்கொண்டு தூர்வாரிய காரணத்தினால மழை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்காத அளவில் இருக்குது. ஏறக்குறைய ஒரு கடந்த பிப்ரவரி மாதத்தில் வந்த பருவமழைகளாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து இப்போ பின்பகுதியில் டிசம்பர் வரை வரக்கூடிய பருவமழையாக இருந்தாலும் சரி, இந்த டிக்டா புயலாக இருந்தாலும் சரி, இதில் வரக்கூடிய எவ்வளவு மழையாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணீரால் வரக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கு. சில இடங்கள் அதாவது ஒரு 30% இல்லைன்னா ஒரு 25% அளவுக்கு தான் தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே 4 நாளில் வந்து முழுமையாக, அதாவது ஏறக்குறைய 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரையில் தொடர்ந்து கனமழை இருந்துச்சாங்க. அந்த மழையின் காரணமாக இருந்த பாதிப்புகள் சுத்தமாக வடிஞ்சிருக்கு. ஏறக்குறைய இன்றைக்கு கணக்கெடுப்பின்படி பார்த்தாக்கா ஒரு 13,000 ஏக்கர்கள் வரையில் தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு 4 நாள் அந்த தண்ணீர் வடிஞ்சிடும். இதுக்கு மூல காரணம் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற உடனே தஞ்சை மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் தூர்வாரும் பணியை சிறப்பாக செஞ்ச காரணத்தினால தான் இந்த பணி இப்போ சிறப்பாக இது நடக்குது. ஓகே, இல்லை நீங்கள் ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும் எதிர்கட்சி தலைவருக்கு நேர் எதிர்மாறாக சொல்கிறாரு சரியான தூர்வாரம் பணிகள் வந்து நடக்கலை அப்படிங்கிறது ஒன்று. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது அவர் சொன்னார் நெல்லாம் வந்து விலையில் முளைச்சி கிடக்கு, நீங்கள் வந்து சரியாக வந்து குடோனுக்கு கொண்டு போகலை அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டெல்லாம் அவர் வைக்கிறாரு. இல்லை அதாவது அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படி சொன்னால் தானே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியும். சரி, அதனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசுகிறாரு. அவர் வந்து பார்த்தப்ப இருந்த இடத்துல ஒரு குடோன் இருக்குது, ஒரு நெல் பிடிக்கிற இப்போ டிபிசி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நிறைய செதறி போன நெல்லுடைய முளைச்சி போயிருக்கும் பாருங்க, அதை அள்ளி தான் பப்ளிக்கில் காட்டினார். இவர் தவறுதலான ஒரு கருத்துக்கு வர்றாரு, தமிழ்நாட்டில் மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை பயிர் பண்ண வர்றாருன்னு ஒன்று தான் மறுநாளே நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அங்கே வந்துட்டார். மறுநாளே வந்து
எல்லா டிபிசியும் பார்த்துட்டு Okay. நெல் ஏறக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் வரைக்கும் வந்து பார்த்தாரு. Yes. அந்த பணிகளை பார்த்தாரு. அதனால அவர் வந்து அவர் அரசியல் ரீதியா ஒரு உள் காழ்ப்புணர்ச்சியோட அதை சொல்றாரே தவிர Okay. டெல்டா மாவட்டத்தில் அந்த மாதிரி இல்லை. இல்ல நிச்சயமா இப்போ நீங்க பாதிப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணீர் வரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னீங்க. முதலமைச்சர் அவர்கள் நேற்றே அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிட்டு அக்டோபர் மாதம் பெய்த மழைக்கு நிவாரணமும் வந்து அறிவித்திருக்கிறாங்க. ஹெக்டேருக்கு 20,000 கொடுங்கிறதா. இது ரொம்ப ஃபாஸ்டான நடவடிக்கையா சார்? அப்படி மிக மிக சிறப்பான, அதாவது நம்முடைய அரசை பொறுத்தவரையிலுமே ஏதோ வந்ததற்கு பிறகு பார்க்கறத விட வருமுன்னர் காக்கிறது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியினுடைய ஆட்சியில் நடக்குது. Okay. அது இந்த துறையில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. இந்த பருவகால மழைகள்லாம் வருது அப்படின்னு தொடங்கின உடனேயே முன்கூட்டியே அவரும் துணை முதல்வரும் திட்டமிடுதலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரைட் ரைட். இப்போ இந்த மழையினுடைய இது ஆரம்பித்த உடனே 15 மாவட்ட ஆட்சியர்களை அழைத்து உடனடியாக கூட்டத்தை போட்டு உடனடியாக ஆய்வு செய்யணும், அதற்கான சிறப்பு செய்யணும்னு தொடர்ந்து 15 அதாவது இந்த உத்தரவை வந்து ஏற்கனவே அவர் செஞ்சிட்டாரு. தொடர்ந்து பணிகளை அன்றாட கவனிச்சுட்டு இருக்காரு. டெய்லி அவங்க அதே கவனத்தில் இருக்கிறதுனால இந்த பணி இந்த எவ்வளவு தண்ணி இன்னும் மழையினுடைய அளவு அதிகமானா கூட தாங்கக்கூடிய அளவுக்கு அதனால பாதிப்பு பெரிய அளவில் வரக்கூடிய சில இடங்களில் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஒரு கிராமத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வடிகால் பகுதியில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாகவும் வாய்ப்பு, அது தவிர்க்க முடியாது. அதை எடுத்து வச்சு காட்டிக்கிட்டு பாதிப்பு தமிழ்நாடு பூரா இருக்கு அல்ல டெல்டா மாவட்டம் பூரா இருக்கு அப்படின்னு சொல்றது முறையாகாது. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம். ஆனா சிலர் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாமே பாருங்க வயல்வெளிகள்லாம் வந்து எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னா சொல்றாங்க. அது மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. மயிலைவேலு சார் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலையும் வழக்கமா நிறைய அளவுக்கு மழை பெஞ்சா தண்ணி தேங்கும் அப்படிங்கிறத செய்தியாக இருக்கும். உங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 25 சென்டிமீட்டர் கிட்ட இது வரைக்கும் பெய்திருக்கிறதா நம்மளால அறிய முடிகிறது. எப்படி இருக்குது சார் உங்களுடைய தொகுதி? அதாவது நீங்க டிவி நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, மயிலாப்பூர்ல அதிகமான கனமழை அப்படின்றது நியூஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி நின்னது இல்லை. அத வந்து காரணம் என்னன்னா, நான் 2021 அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பிறகு நமக்கு முன்னாடி நம்முடைய துணை மேயர்லாம் சொன்ன மாதிரி இந்த பாதிப்பு, மழையின் பாதிப்புன்றது மயிலாப்பூர்ல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சரி, உதாரணமா சொன்னோம்னா இங்க வந்து இந்த ஆழ்வார்பேட்டை, எல்டாம்ஸ் ரோட், திருவள்ளூர் சாலை, சிவசாமி சாலை, இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் போல் காட்சி அளிக்கும். கிட்டத்தட்ட ஒரு மழை பெஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 3ல இருந்து 1 வாரம் வரையும் அங்க தண்ணி நிற்கும், போவே போவாது. அந்த அளவு மிக கடுமையானது. நான் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு நிம்மதியா சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கேன் ஒரு இடத்துல அப்படின்னா மெயின் இந்த வேலைப்பாடுகள், இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் நடைபெற்றதுதான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். குறிப்பா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்று சொன்னால், நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய அனுபவத்துல எந்த ஒரு பணியை எடுத்தாலும் அதை முழுமையாக படிப்படியாக எப்படி ஆய்வு செய்து அதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு திறம்பட பழக்கவர் நம்முடைய முதல்வர். ஆகவேதான் முதல் வருஷம் 2021 அந்த மழையினால ஆய்வு வந்தார். எங்க மயிலாப்பூருக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷம் தொடர்ந்து வந்தார். அதை 2 வருஷம் தொடர்ந்ததுல இப்ப இந்த வருஷம் மழை பெஞ்சது, அதுக்கு மழைநீர் வடிகால் எப்படி எல்லாம் போடலாம், அதை போட்ட பிறகு அடுத்த மழையில அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதையும் கண்டறிந்து அதற்கு பிறகு அதற்கு என்ன சொல்யூஷன், இப்படி படிப்படியாக பார்த்து இன்றைக்கு மயிலாப்பூர்ல 95% எந்த இடத்துலயும் மழை நீர் தேங்கல. ஒரே ஒரு இடம் தாழ்வான பகுதி என்று சொல்லக்கூடிய சிவானந்தா சாலை, அதாவது விவேகானந்தா காலேஜ் ரோடு, அந்த ரோடு மட்டும்தான் மழை நிக்குது. ஆனாலும் இருந்தாலும் கூட அங்க மழை பெஞ்சா 1 வாரம் தண்ணி நிற்கும். ஈவன் நாங்க போட்டு கூட விட்டுருக்கோம் அந்த இடத்துல, அந்த அளவு தண்ணி தேங்கின இடம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மழை பெய்ந்து மேக்சிமம் ஒரு 3-4 hours. ஏன் அப்படின்னா இந்த பகுதியில் உள்ள அனைத்து தண்ணிகளும் வந்து மழைநீர் தண்ணி வந்து எங்க போகுதுன்னா அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிதான் உங்களுக்கு கெனாலுக்கு போகுது. அதை விட இன்னொரு முக்கியம் என்னன்னா, இந்த முறை கெனால்ல ஃபுல்லா தூர் வாரிட்டோம். அதனால நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. மயிலை தொகுதியை பொறுத்த மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் செய்த பணி கிட்டத்தட்ட ஒரு 12.13 கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் மட்டும் நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஆக இந்த இதை வந்து நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் மழையில எந்தெந்த ப்ராப்ளத்துல எந்தெந்த தண்ணி நிக்குது, எதற்காக இந்த இடத்துல நிக்குது, ஏன் போக மாட்டேங்குது, இதையெல்லாம் ஆய்வு செய்து 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 இன்னொன்னு சொல்ல போனா இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, சென்னையை பொறுத்த மட்டும் மழை என்று சொன்னால் ஊடகங்கள் வாயில மக்களை ஒரு மிகப்பெரிய பயம் ஒருத்தது. சரி,
அது இங்க ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனால் அதை முறியடித்தவர்கள் நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் அவங்களாம். ஏனென்று சொன்னால் மழை வருதா, அதற்கு முன்னெச்சரிக்கையா 3 மாதத்திற்கு முன்னாடி தொடர் அதிகாரிகளை கூப்பிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் இப்படி சொல்லி பேசி 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 மக்கள் அந்த பயத்தை போக்கை காரணத்தினால்தான் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இன்றைக்கு மக்களுக்கு வந்து பயம் இல்லாம. நிச்சயமா சார். இப்ப எனக்கு எனக்கு அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, அதிமுக ஆட்சியில இப்ப வந்து மழைநீர் வடிகால் பணிகளை அமைக்கலையா, அவங்க விட்ட இடத்துல இருந்து நம்ம தொடங்கணுமா இல்ல தொடர்ந்து நம்ம தான் செய்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த முகத்துவாரத்துல முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆய்வு பண்ணாங்க, துணை முதலமைச்சர் 2 முறை வந்து ஆய்வு பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன், நினைவு இருக்கிறது. அந்த பணிகள்லாம் எந்த அளவுக்கு உதவுனுச்சு சார்? இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான பணி. இந்த அளவுல முதல்வர் ஒரு முதலமைச்சர் ஒரு ஸ்பாட்ல போயிட்டு, அதாவது இங்க வர மழை தண்ணி எல்லாம் எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த மெயின் பாயிண்ட் அங்க ரொம்ப கேர் பண்ணணும், அதை உணர்ந்து அதை நேரடியாக சென்று அதை பக்கத்துல நின்று அந்த பார்வையிடுறார் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டுல வேற எந்த முதலமைச்சர் பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே எந்த பணியா இருந்தாலும் இன்வால்வ்மெண்ட், ஏன்னா முதலமைச்சரே இறங்கி பண்ணும்போது மக்களுக்கு ஒரு பயம் இல்லாத சூழ்நிலை வருது. முதலமைச்சர் பாத்துக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்திலாம் துணை முதல்வர் ஃபுல் ரவுண்ட்ஸ் நார்த் மெட்ராஸ். இப்போ கூட வந்து சில இடத்துல ஏன் தண்ணி நிக்குதுன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டோட பணி நடக்கின்ற காரணத்தால் மட்டும்தான் தண்ணி நிக்குதே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. மழை நீர் அப்படியும் பம்புகளை போட்டு, நீங்க நிறைய நியூஸ் பார்த்திருப்பீங்க கடந்த காலத்தெல்லாம், சுரங்க பாதை என்னைக்கு ஃப்ரீயா இருந்திருக்கு. ஆமா, நிறைய இடத்துல பஸ் நிக்கும், நிறைய இடத்துல பஸ் போய் மாட்டிக்கும். ஆமா, இன்றைக்கு அந்த சூழ்நிலையே இல்ல. அது ஒன்னே போதும்ல. ஆக இப்படி வந்து இதற்கு முழு முக்கிய காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் துணை முதல்வர் சுழன்று கொண்டு இருக்கிறார்கள். இங்க என்ன நடக்கும், இங்க ஏன் தண்ணி நிக்குது, இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி சுழன்று கொண்டு இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று உருவாக்கி இருக்கிறார். நிச்சயமா, நான் கூட கடந்த முறையெல்லாம் வரும்போது ஒரு பேண்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு நீங்க வந்து களத்துலதான் இருந்தீங்க, போட்டு வந்து எங்க விடலாம் அப்படின்னு. இப்போ ஆபீஸ்ல ஃப்ரீயா இருக்கிறத பார்த்தாவே என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரைட், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். மகேஷ்குமார் சார், இதுல இந்த சுரங்க பாதைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது சென்னையில. அந்த சுரங்க பாதையோட நிலைமை எப்படி இருக்கு? எல்லா சுரங்க பாதையும் இயங்குற மாதிரி இருக்கா? சுரங்க பாதையும் இப்போ அதாவது கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும்தான் நம்முடைய மேம்பால பணி நடக்குதுங்க. நம்ம வந்து வடசென்னை பகுதியில் கணேசபுரம் பகுதியில் வந்து மேம்பால பணி நடக்கிறதுனால அந்த பணிகள் உடைய இதனால சில தாக்கங்கள் அந்த இடத்துல இருக்குது. இந்த பணிகள் நடக்கின்றதுனால பில்லர் அமைக்கிறதுனால அந்த சில இடையூறுகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் தண்ணி தேங்குகின்ற ஒரு சூழல். மற்ற எல்லா சப்பும் கிளியராக இருக்குது. எல்லா சப்பிலுமே வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து 1க்கு 2 மோட்டர் வச்சுருக்கிறோம். அதாவது ஒரு மோட்டர் பழுதடைந்தாலும் கூட இன்னொரு மோட்டர் உடனே இயங்கக்கூடிய அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் பாதிக்கப்பட்டால் கூட ஜென்ரேட்டர் வசதிட்டு அந்த இயங்கணும், மோட்டர் இயங்கணுன்ட்டு கடந்த காலங்களாக அதெல்லாம் அவ்வளோ தூரம் டீப்பாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து மாண்பு அவர் சொன்னார், நம்ம நண்பர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு சொன்னார் பாருங்க, இதை மாண்பு முதலமைச்சர் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, முகத்துவாரது கடந்த மாதம் நடைபயிற்சி மேற்கொள்கின்ற நேரத்தில் நேரடியாக பெசன் நகர் அந்த முகத்துவாரத்துக்கே நேரடியாக போய் பார்த்தோம். நீர்வள ஆதாரத்துறையுடைய பணிகளை நேரடியாக ஆய்வு செஞ்சு உடனடியாக அந்த முகத்துவாரங்களெல்லாம் இருக்கிற மண் திட்டுகளை அகற்றணும்னு சொல்லி உத்தரவிட்டார். அதே மாதிரி துணை முதலமைச்சர் 1 மாதத்திற்கு முன்னாகவே நாங்கள் நேப்பேர் பாலத்தில் இருக்கிற முகத்துவாரம், நம்முடைய திருவட்டூரில் இருக்கிற முகத்துவாரம் நேரடியாக பண்ணார். 3 மாதம் தொடர்ந்து ஆய்வு நடைபெறுங்க. நீங்கள் நான் தான் சொன்னேன், சென்னையில் வந்து இப்போ நீங்கள் பராங்குசம் பகுதியிலலாம் 3 நாளைக்கு இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், வடபழனியில் குமரன் காலனின்னு ஒரு பகுதி இருக்குது. ஃபோரம் மாலுடைய தண்ணி எந்த பேஸ்மெண்ட்டில் தண்ணி அந்த இடத்துல விட்டு அந்த இடத்துல குளம் மாதிரி இருக்கும். காலையில் அந்த இடத்தோட நிலைமை என்னென்னு நான் ஃபோன்லேயே நம்ம வயர்லெஸ் கருவியில் நம்ம அங்கே இருக்கிற மாநகராட்சியர் கேட்கும்போது இங்கே தண்ணி எதுவுமே சேக்னேஷன் இல்லை சார், கொஞ்சம் நேற்று ஈவினிங் வந்து ஒரு பெரிய ஸ்பெல் இருந்தது, 1/2 மணி நேரம் ரொம்ப வேகமாக மழை அடிச்சுது. அப்போ மட்டும் வந்து தண்ணி கொஞ்சம் தேங்கி ஒரு 1 ஹவரில் அதுவும் அடிஞ்சிருச்சு, நம்ம அப்புறப்படுத்திட்டோம். சரி, அதுதான் நிலைமை. இப்போ நீங்கள் நண்பர் தாயகம் கவி சட்டமன்ற உறுப்பினர், நம்ம திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், அந்த இயற்கையாகவே அவருடைய சட்டமன்ற தொகுதி வந்து பள்ளமான தாழ்வான பகுதி. திருவிக நகர் பல இடங்கள்லேயும் ரொம்ப தாழ்வான பகுதி, அதில் வந்து ரொம்ப திக்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற பகுதி. அதனால தான் அங்கெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் மோட்டர் அதிகமாக வச்சு அந்த மக்களுக்கு பாதிப்படாத வகையில் இருக்கணும். மழைநீர் கால்வாயில் இருந்தாலும் கூட உடனடியாக வந்து தண்ணி அப்புறப்படுத்தணும் நோக்கம் தான். அதுதான் சரி, அது எத்தனை இடங்களில் மோட்டர் வச்சிருக்காங்களேன்னு போகாது. அது தாழ்வான இயற்கையான தாழ்வான பகுதி. அதனால தான் அந்த இடம் கூட தண்ணி நிற்க கூடாதுன்றது தான் ஒரு
கண்ணோட்டமும் கூட. நீங்கள் சென்னை மாநகரம் சொன்னாங்க நேற்று 143 இடங்களில் மரம் விழுந்ததா எங்களுக்கு வந்து புகார் வந்தது. 143 மரங்களும் இன்றைக்கு மாநிலங்களும் எல்லாமே அகற்றி முடிச்சிட்டோம். நிச்சயமா. எனக்கு இன்னொரு கேள்வி சார், நைட்டு முழுக்க மழை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது, தூய்மை பணியாளர்கள்லாம் எப்படி முழுக்க வந்து ஈடுபட்டு அவங்களுக்கு உண்டான அந்த வந்து அவங்களுக்கு மழை கோட்டு கொடுத்துருக்கோம், கையுறைகள் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு எங்களுடைய மாநகராட்சியினுடைய அந்த கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, தூய்மை அவங்களுக்கு கண்காணிக்கிற இன்ஸ்பெக்டர், அவங்களும் அறிவுறுத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கணும். எந்த இடங்கள்லையும் மின்சாரத்தினுடைய அந்த கசிவுகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் இருக்க அந்த உர்பேஸ் நிறுவனத்துக்கும் ராம்கின் வந்து அறிவுறுத்தி இருக்கிறோம். மிக முக்கியமாக அவங்கள பார்த்துக்கணும். அதனால் எல்லாமே எங்கள் ஆளுங்கள்லாம் நேற்று நான் வந்து என்னுடைய மைக்கு நான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நான் 3 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது பார்க்குற மைக்கில் எல்லா அதிகாரியுமே மைக்கில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. விடிய காலம் 3 மணி வரைக்கும் நாங்கள் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு போகும்போது பார்க்குறோம் எல்லா அதிகாரிகளும் டிமோலோஸ் சாலையில் அந்த ஒரு ஜேசிபி மிஷினை வச்சு அங்கேருந்து அந்த தண்ணி நீர் தக்குங்க சில இடங்கள். நான் மட்டும் இல்லை, நம்ம மாண்புமிகு துணை மேயர் முடிச்சு போனவருக்கு மாநகராட்சி ஆணையர் மாண்புமிகு மேயர் அவர்கள் எல்லாம் கூட ரவுண்ட்ஸில் தான் இருப்பாங்க. மழை காலம் வரும்போது எல்லா பகுதியும் ஆளுக்கள் எல்லாம் சுற்றிட்டே இருப்போம். எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குது. நேற்று நாங்கள்லாம் வந்து வடபழனி பக்கம் நம்ம கோடம்பாக்கம் பக்கத்து எல்லா இடங்களும் சுற்றிட்டு பார்த்துட்டு அப்பப்போ அதை நிற்கிறதில்லன்னு சொல்லிட்டு சில இடங்களில் வந்து டிராக்டர் மோட்டர் வந்து அந்த ஆப்ரேட் பண்ணுற ஆள் வந்து இருக்க மாட்டாங்க, சில இடங்கள் பக்கத்தில் போயிருப்பாங்க, சில இருப்பாங்க. அதெல்லாம் உடனுக்குடனே மானிட்டர் பண்ணிட்டு. நிச்சயமா. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தொடர் ஆய்வு பண்ணி தான் எனக்கு இதில் வந்து என்னன்னா இந்த மருத்துவ நிவாரண முகாம்கள் அப்படின்னு அமைக்கிறீங்களா, உணவு கூடங்கள்லாம் இருக்கா? நாங்கள் பொதுவாக வந்து இந்த நேரத்தில் வந்து முகாம்கள்லாம் தயார்படுத்தி வைக்க சொல்லி ஏற்கனவே நம்ம துணை முதல்வர் வந்து நேரடியாக மாநகராட்சி அறிவுறுத்தி எல்லா கிட்டத்தட்ட 250 துணை முகாம்களை நாங்கள் தயார்படுத்தி வச்சிருந்தோம். 250 முகாமுக்கு வர்றவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்கிற அளவுக்கு மருத்துவ அந்த குழுவையே நாங்கள் தயாரித்து வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த மழை பெஞ்சதில் இந்த மழைநீர் வடிகால்வாய் கட்டமைப்பில் நிறைய இடங்கள்ல வந்து 1 ஹவர் 2 மணி நேரத்தில் மழை தண்ணி வடிஞ்சதுனால எந்த முகாமுக்கும் பொதுமக்கள் வருகின்ற அளவுக்கு மழை பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் உணவு மட்டும் நாங்கள் சமைச்சு நேரடியாகவே கொடுக்குறோம். ஆமாம், இது வரைக்கும் நாங்கள் வந்து இன்னும் நைட்டு கணக்கு வரல, இன்னும் மதியம் வரைக்கும் வந்து இந்த 2 நாளில் மட்டும் 8,30,550 பேருக்கு நாங்கள் வந்து உணவு கொடுத்துருக்கோம். காலை உணவு, மதிய உணவு, இந்த இரவு உணவு மட்டும் கணக்கு வரல, மாலை வரைக்கும் எங்களுக்கு வந்த கணக்கு பிரகாரம் மாநகராட்சி வந்து 8,30,550 பேருக்கு நாங்கள் வந்து உணவு கொடுத்துருக்கோம். இந்த மழையை பொறுத்த வரைக்கும் ஓரளவு முதலமைச்சர் அவர்கள் தொடர் நடவடிக்கையினால கால்வாயெல்லாம் தூர்வாயிருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதா. இன்னும் மழைக்காலம் முடியலை, இன்னும் நிறைய வந்தால் அதை தாங்க முடியும். இப்போ என்னன்னா, நீங்கள் நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க, ஆனால் கிராம பகுதிகளில் நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு பெரிய மழைநீர் வடிகால் அப்படியெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அப்படிங்கும்போது சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம எவ்வளோதான் தூர்வார் பண்ணி செஞ்சிருந்து தண்ணிகள் வடிகால் பண்ணாலும் கூட சில இடத்துல இருக்க தான் செய்யும். அது குறிப்பிட்ட சில தினங்களில் இருக்கும். இப்போ குறிப்பாக நல்ல ஹெவி ரெயின் வந்து தொடர்ச்சியாக இனிமேல் பிற்காலத்தில் வந்தாலும் கூட அந்த தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய அரசு எல்லா திட்டங்களும் செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் கூட சில இடங்களில் வரத்தான் செய்யும். நம்ம இல்லை எல்லாமே சரியாக வரும்னு சொல்ல முடியாது. காரணம் அந்த கட்டமைப்பே, நிலத்தினுடைய கட்டமைப்பை தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் மேடான பகுதி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் கடைமடை போக 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 அது வந்து கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதி இருக்கும். அந்த இடத்துலையும் நம்முடைய பணி என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நமக்குள்ள கேள்வி. மழை வரக்கூடிய பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்போ புயலால் வரக்கூடிய பாதிப்பையோ அதை நம்ம இயற்கையின் சீற்றத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வரக்கூடிய அந்த சீற்றத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம அரசு என்ன செஞ்சுருக்குங்கிற கேள்வி எழுப்பி பார்க்கும்போது மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து கடந்த ஆண்டுகளில் கடந்த ஆட்சியாளரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய பாதிப்பு, அது சென்னை மாநகரமாக இருந்தாலும் சரி, டெல்டா மாவட்டமாக இருந்தாலும் பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அது என்னென்னலாம் அட்வான்ஸாக செய்யணுமோ செஞ்ச காரணத்தினால வரும். நீங்கள் கேட்ட கேள்வி பின்னாடி இன்னும் சொச்சம் இருக்கிற நாட்களில் வந்து பாதிப்பு அதிகம் இருந்தால் எப்படி இருக்குனீங்க, கண்டிப்பாக அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அரசு தக்க நடவடிக்கைகளை, அரசை பொறுத்த வரைக்கும் உணவுத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பேரிடர் மேலாண்மை துறையாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் இன்றைக்கு அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற முதலமைச்சருடைய சீரிய பார்வையினால், அவருடைய உத்தரவினால், முற்போக்கான அவருடைய முன் அனுமதி பெற்று செய்யக்கூடிய வாய்ப்புகளை செய்து கொடுத்ததனால் இன்றைக்கு செய்திருக்கிறது. அதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு. ஓகே, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் மீதான பார்வை எப்படி இருக்குது சார்? ஒரு பக்கம் இந்த நெல் விவகாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் 17% 22% வரைக்கும் உயர்த்தணும்னு திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் மடை மாத்துறாங்க, நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாமே, ஒன்றிய அரசு கொடுக்கலையேங்கிற குற்றச்சாட்டை நம்ம மேலே திணிக்கிறாங்க. விவசாயிகளுடைய புரிதல் சரியாக இருக்கிறதா? நம்ம கேட்டால் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கா? அதாவது ஒரே வரியில் இது சிறப்போட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளை பொறுத்தவரையில்
இதுவரையிலே தஞ்சை மாவட்டம் என்பது தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் தான் இருந்துச்சு. சரி. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில் இது இந்தியாவின் நெற்களஞ்சியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது வளர்ந்துருக்குது. ஓகே. இதுதான் இதில் உண்மை. காரணம், கடந்த ஆண்டுகளில் இருந்த விளைச்சலை விட இந்த ஆண்டு விளைச்சல் வந்து ஏராளமானது. ஏறக்குறைய டெல்டா மாவட்டத்தில் இப்போ 3,30,000 ஏக்கர் வந்து விவசாயம் இன்றைக்கு செய்யப்பட்டு இருக்கிறது. அதனுடைய நெல்லும் கொள்முதல் செய்யப்பட்டு இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமே பெருமளவில் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடும்போது 3 மடங்கு வெள்ளாமை கூட்டியிருக்கு, 6 மடங்கு விளைச்சல் கூட்டியிருக்குது. அவை அனைத்தும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, இந்த ஈரப்பதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் 17% எடுக்கிறதுங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு விவசாயிகளோட ஒத்துழைப்பு தந்து மிகப்பெரிய அளவில் அதில் வந்து கவனம் செலுத்தி இந்த எல்லா துறைகளும் இணைந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த முறை இல்லை. கடந்த பிப்ரவரி மாதத்தில் இப்போ ஏற்பட்ட இடரில் கூட வந்தாங்க, பார்த்தாங்க. ஆனால் 22% கொடுக்கல அவங்க. ஓகே. இந்த முறை இப்போ ஒரு கண் துடைப்பு போல் மக்களை ஏமாத்துகின்ற வகையில் வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க, இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சரி. 22% நீ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எந்த அளவுக்கு சரி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சரி செஞ்சு இன்றைக்கு கொள்முதல் வந்து கடந்த ஆண்டுகளை விட நம்முடைய ஆண்டுகளிலே கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆட்டி மிகப்பெரிய அளவில் கொள்முதல் திமுக அரசினுடைய சாதனையை திமுக எடுத்தது அப்படிங்கிற அது தளபதியினுடைய அரசினுடைய கடந்த ஆண்டு இந்த ஆண்டு தளபதியினுடைய அரசே முறியடிக்கக்கூடிய அளவிற்கு கொள்முதலாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, அதை பாதுகாக்கின்றதுனால அதை விட இந்த ஒவ்வொரு திட்டத்திலையும் தலைவர் வந்து கவனம் செலுத்தி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி சார். அடிப்படையில் சொன்னா சார், முதல்ல ஒரு பட்ஜெட் விவசாயத்துக்குன்னு போட்டு ஆரம்பிச்சு அதுலேருந்து இந்த வரையிலும் சிறப்போடு செய்திருக்கின்ற ஒரு ஆட்சின்னு சொன்னால் அது தளபதியினுடைய ஆட்சி. நிச்சயமா பேசலாம். தாயம் கவி சார், அதாவது இப்போ நீங்கள் நிறைய இந்த நிவாரண பணிகளில் அதுக்கான விஷயங்களை ஈடுபட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்னென்னா, ஒரு பக்கம் எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தால் தானே இந்த நிவாரண மையங்களோ இல்லை வந்து உணவோ நீங்கள் கொடுப்பீங்கன்னு கேட்பாங்களே. இல்லை, அதாவது மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வழக்கத்துக்கு மாறா மழை பெய்த என்ன பண்ணலாம் தான் இத்தனை ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணமா நம்ம துணை மேயர் நகைச்சார் சொன்ன மாதிரி நேற்று தினம் கூட மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்தாங்க, என்னோட தொகுதிக்கு வந்தாங்க. கூட மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் டி.கே. சேகர் பாபு, மேயர் எல்லாம் வந்தாங்க. கூட வந்து எல்லாருமே பார்த்தாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள்லாம் வந்து இவங்க நம்மளோட இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த அவருடைய வருகைன்றது. இப்ப நீ எங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நிவாரண பணிகள்லாம் இருக்கிறதுனால பாதிப்பு இருக்குமான்னு கேக்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம மாண்புமிகு துணை மேயர் மகேஷ் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லயும் மோட்டர்லாம் வச்சிருக்கேன் எல்லா பகுதியிலையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2021 முதல் முறையா, அதுக்கு 2016 பாத்தீங்கன்னா திருவிக நகர்ல மழை பொழிஞ்ச உடனே அந்த படகு தேவைப்படும் எங்களுக்கு. ஒவ்வொரு படகுலையும் நாங்க போயிட்டு ஒவ்வொரு தெருவா நுழைமுறை இடத்துலாம் போயிட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள்லாம் கொடுப்போம் படகுல. அதே மாதிரி தங்க வைக்கிறதுக்கு எல்லாம் மாநகராட்சி பள்ளியும் ரெடி பண்ணியிருப்போம். ஆனா இதுக்கு அவசியமே இல்லை. பார்த்து நான் நின்று பேசுகிற இடத்துல விட ஒரு படகு வச்சிருக்கோம், தயார் நிலையில வச்சிருக்கோம், தேவைப்பட்டால் அந்த நிலையில வச்சிருக்கோம். அதே மாதிரி மக்கள்லாம் அந்த தாழ்வான பகுதியில மழை நீர் புகுந்தா அவங்களை கொண்டு வந்து சேவ் பண்றதுக்காக நிவாரண மையங்களும் வச்சிருக்கோம், தங்குமிடங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கு அவசியமே இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு. ரெடி பண்ண ஒவ்வொரு வார்டுலையுமே நாங்க தங்குமிடங்கள் ரெடி பண்ணி வச்சும் கூட அதுக்கு மக்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் பேசுற இடத்துல பின்னாடி பார்த்தா ஒரு படகு இருக்கு, இப்ப என்ன பார்க்கலாம் நீங்க. அந்த படகு வேலை இல்லாம தான் இருக்குது. இப்ப கூட நாங்க உணவுலாம் சமைச்சு அமைச்சிருக்கோம். ஒரு சில இடங்கள்ல தாழ்வான மக்கள் எல்லாம் போயிட்டு அந்த மெட்டீரியல்லாம் வாங்கியாச்சு. அதனால மக்களுக்கு இந்த உணவை சமைச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம துணை மேயர் சொன்ன மாதிரி என்னோட தொகுதியில அந்த கணேசபுரம் மேம்பாலம், அந்த மேம்பால பணி நடைபெறுவதால் தான் அங்க அந்த தண்ணி தேங்கி இருக்கு. அது நேற்றைய சூழ்நிலை தண்ணி தேங்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மோட்டார்லாம் வச்சு அந்த தண்ணி முற்றிலும் அகற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்க இருக்கிற நீங்க போன மாதிரி பாத்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் தெரியல தண்ணி சூழ்ந்து இருந்தது இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா போன முறையும் பார்த்தா ஒரு 2 மணி நேரத்துல ஓடி வச்சு. அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா அந்த தொடர் மழை இருந்தாலும் கூட அந்த மழை நீர் தேங்குச்சு. இப்ப மோட்டார்லாம் போட்டு அதுவும்
ட்ரை ஆயிடுச்சு, அந்த ட்ரை ஆயிடுச்சு. இதுதான் திருவிக நகரை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு மழை, கடந்த மழையெல்லாம் கடுமையான பாதிப்பை சந்தித்த திருவிக நகர் தொகுதி மக்கள் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா தான் இருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் சார், இந்த வாய்க்கால்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனை தூர்வாரக்கூடிய பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதா? இது எப்ப ஆரம்பிச்சீங்க? மழை காலத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மழை காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சுங்க. திருவிக நகர் தொகுதியில் நிறைய இடங்களில் தூர்வாரிருக்கேன். குறிப்பாக ஓட்டை நல்லான் காலையிலும் தூர்வாரி இருக்காங்க. ஒன்று தூர்வார பணி முடிஞ்சிடுச்சு. இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணதுனால அது முடிஞ்சு தூர்வாரம் பணியும். இப்ப தொடர் மழைனால பெய்த மழையும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல எல்லாம் வெளியே வச்சு இப்ப எல்லாம் திருவிக நகர் முழுக்க நிறைய தண்ணி எங்கேயும் சூழ்நிலை இல்லை, தண்ணி தேங்குற சூழ்நிலை எங்கேயுமே இல்லை சொல்லலாம். நிச்சயமா சார். அப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது நம்ம மக்களுக்கு உதவி பண்றோம், உணவு கொடுக்கிறோங்கிறதுனால பாதிப்பு அதிகமா இருக்குன்றது அர்த்தம் இல்ல, உங்களோட நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் இது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் எங்களுடைய. கண்டிப்பா. அப்ப இல்ல, இன்னும் மழை வந்தா, ஏன்னா தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க, காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்னும் அந்த டிக்வா வந்து இருந்துகிட்டு இருக்கிறது. அப்ப இன்னும் மழை வந்தா சிக்கலாகிரும்னு ஒரு அச்சம் இருக்கா உள்ளுக்குள்ள உங்களுக்கு? இல்ல, அதை எதிர்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தபடி எத்தகைய மழை பொழிவு வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தான் அனைத்து ஏற்பாடுகளும் இங்க தயார் நிலையில் இருக்குது தண்ணி முழுக்கவே. மயிலவேலு சார், அதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு இருந்த நிலைமையை விட இன்னைக்கு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நிம்மதியா இருக்கிறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியல நீங்க கேட்குறீங்க. உங்கள் பகுதி மக்களினுடைய அந்த கோரிக்கை எப்படி இருக்கிறது? அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? மக்களுடைய மகிழ்ச்சினாலதான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன், முதல் விஷயம். இன்னொன்னு, என்னதான் மழை பெஞ்சாலும் நாங்க வந்து மக்களை சந்திக்கிறத நிறுத்துறது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா துணை முதல்வர் ரவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நாங்களும் ரவுண்ட்ஸ் போயிட்டே தான் இருக்கோம். ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த மழையில ஏதாவது தண்ணி நிக்குதா, இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும், இப்படிதான் சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இதுவரையும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா காலையில இருந்து நானும் வந்து சுத்திக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் பாதிப்பு என்பது வந்து மயிலாப்பூரை பொறுத்த மட்டும் நிச்சயமா இல்லை. இல்ல நிச்சயமா சார். இப்போ இதுல நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இப்போ தாயகம் கவி ஒரு பக்கம் அவர் வந்து உணவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்ப உங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் உணவு தயார் பண்ணக்கூடிய சூழல், இல்ல மருத்துவ முகாம் நடத்த வேண்டிய நிலை அப்படி இருக்கிறதா? உணவு அதாவது எல்லாமே தயார் நிலையில் தான் வைத்திருக்கிறோம். இப்ப இன்றைக்கு மதியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7500 பேருக்கு நாங்க உணவு கொடுத்துருக்கிறோம். என்னன்னா பாதிப்பு எப்படி, எந்த மாதிரி பாதிப்பு என்று சொன்னால், தாழ்வான இப்ப வீடுகள் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு வந்து தாழ்வா இருக்கும், ரோடுக்கும் வீடுக்கும் தாழ்வு பகுதி இருக்கும் போது என்ன ஆகும்னா அங்க வந்து தண்ணி தேங்கும். அப்ப அந்த மக்கள் வந்து சமைக்க முடியாத சூழ்நிலை. அது மாதிரி மக்களையும் நாங்க கண்டெடுத்து இன்னைக்கு மயிலை தொகுதி முழுவதும் நாங்க வந்து உணவு அளித்திருக்கிறோம். அதே போல நிச்சயமாக குறிப்பாக நான் இந்த நேரத்திலே வந்து ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், அவருடைய அலுவலர்கள் எல்லாருமே சொல்றோம், சொட்டு சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த துப்புரவு பணியாளர்கள், அங்கங்க மரம் விழுந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்துவது. அதே போல மழை இன்றைக்கு நைட்டு வருது, நல்ல மழை அடிச்சு ஒரே ரோடு ரொம்ப மோசமா இருக்கு, குப்பையெல்லாம் விடியற் காலையிலே அதை வந்து சுத்தப்படுத்துதல். இது மாதிரி நிறைய பணிகள் வந்து முடுக்கி விடப்பட்டு இன்றைக்கு தொகுதி முழுவதும் நானும் சுற்றி சுற்றி வரேன். அதாவது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி போனா மக்கள் சூழ்ந்து கொண்டு இங்க இப்படி அங்க அப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு நன்றி சொல்லுகின்ற அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய முதல்வர் தான். இதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் இந்த மழை என்று சொன்னாலே ஒரு பயம் மக்களுக்கு இருந்தது, அது இன்றைக்கு இல்ல. நிச்சயமா. அப்போ நீங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் குறைகளே சொல்லிக்கிட்டு இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு நன்றி சொல்ல வர்றாங்க அப்படின்றீங்க. சூழல்கள் அப்படி மாறி இருக்கு இல்லையா? உண்மை. அவங்க நைட் எப்படி இல்ல களத்துக்கு போகும்போது மக்களை சந்திக்கிற போது அப்ப உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, நம்ம பயம் இல்லாம மக்களை போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா? ஆமாமா. அந்த எனக்கு மழை வந்தனால அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா 4 வருஷத்துல அவங்க சந்திச்சதும் இப்ப சந்திச்சதும் வேறுபாடு தெரியுது அவங்களுக்கு இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சி தானே, நம்ம வந்த ஒரு 4 வருஷம் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியில இந்த பணியை செய்திருக்கிறோம். ஒரு பெரிய பங்களால ஃபர்ஸ்ட் வருஷம் 2021 ஒரு பெரிய பங்களா ரோ ஹவுசஸ் எல்லாம் பெரிய ஹை கிளாஸ் பணக்காரங்க இருக்கிறவங்க தான். அவங்களுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல 4 அடி தண்ணி இருந்துச்சு. அவங்களுடைய டிவி, சோஃபா செட்டு, கட்டில் கிட்டில் எல்லாமே போச்சு. ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை இல்லையே. அவங்க நைட்டு எப்படி தூக்கலாமா எல்லாம் சிந்தித்து கொண்டு அவங்க அந்த வீட்டு வசதி வீட்டுல இருந்தவங்க இன்னைக்கு நிம்மதியா தூங்குறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. நிச்சயமா சார். மக்களுக்கு பணிகளை நாங்கள் வந்து ஆய்வு செய்து நம்ம பண்ணிருக்கிறோம்.
நிச்சயமா சார், மக்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வந்து திராவிட மாடல் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பேசலாம் தொடர்ந்து. மகேஷ் சார், இப்போ இதில் நேற்றைக்கு செய்தியை பார்க்கும்போது சில மேம்பாலங்களில் வந்து மக்கள் போய் காரை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, இப்போ மயிலவேடு சொன்னார் மக்களுக்கு அந்த அச்சம் போயிருக்குன்னு, அது உண்மைதான். ஆனா இன்னும் அங்கங்க அச்சம் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்க வேண்டியது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஏற்பட்ட அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் இப்ப குறைஞ்சிருக்கேன். நீங்க இப்ப எல்லாம் அவ்வளவு யாரும் எந்த பெரியதையும் ஒன்றும் விடல இல்லை. அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் அந்த அச்சமே இந்த மாதிரி பொதுமக்களுக்கு அச்சமே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது தான். அதை போக்க தான் போராடி இருக்கோம். நீங்க இது வந்து கார்த்திகை மாதம் மழை பொழிய வேண்டிய காலம்தான். மழையும் நமக்கு அவசியம் தேவைதான். இந்த பூமியும் குளிர செய்யணும், மழையும் நம்ம ஏன்னா மக்களுக்கு அத்தியாவசிய தேவை தண்ணீர். ஆனால் இதில் பாதிக்கப்படாத வகையில் பொதுமக்கள் பாதிப்படக்கூடாதுன்ற வகையில் தான் நம்ம கட்டமைப்புகளை உருவாக்குறோம். இதை தான் அதிமுக அரசு செய்ய தவறுச்சு. அதனால தான் பொதுமக்களுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க கடந்த காலங்களில் அந்த வெள்ளம் வந்த காலத்தில் ஒழுங்கான கட்டமைப்புல உருவாக்காததில் அந்த ஒழுங்காக வெள்ள பாதிப்பு வந்து ஒழுங்காக கையாளாகாதனால தான். நீங்கள் பாருங்கள், 3 மாதமாக தொடர்ந்து நீங்கள் துணை முதலமைச்சர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா 3 தடவை அதுக்கான மாதந்தோறும் ஆய்வு கூட்டத்தை நடத்திருக்காரு. எல்லா துறை சார்ந்த அதிகாரிகள் அழைத்து தலைமைச் செயலகத்தை ஆய்வு கூட்டம் நடத்தினார். தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. 3 மாதமா நீங்கள் ஒக்கிய மடுவுக்கு நீங்கள் வந்து நேரடியாக வந்து நீர்வள ஆதாரத்துறையோட அதிகாரிகள் அழைத்து அதனுடைய தொடர் நடவடிக்கைகளை என்ன தூர்வார்கின்ற பணிகளை முடுக்கினார். அதுக்கு கரைகளை கட்டமைக்கின்ற பணிகளை முடுக்கினார். நாராயணபுரம் ஏரி, வீராங்கால் ஓடை, இந்த மாதிரி ஓட்டேரி நல்ல பகுதியில் தூர்வார பணி அவரே துவக்கி வச்சார். நீர்வள ஆதாரத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த 3 கனால்களை மாநகராட்சி பெற்று தந்தார். மாநகராட்சியை இனிமேல் பராமரித்துள்ள வீராங்கால் ஓடை, ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம் கிணறு இதெல்லாம் நாங்கள் வந்து மாநகராட்சிக்கு நீர்வள ஆதாரத்துறை வந்து பெற்று தந்தார். நீங்களே இனிமேல் பராமரிக்க சென்னைக்குள்ள போகின்ற தொடர்ந்து அது இயங்கி கொண்டே இருந்தார். 3 மாதமா நீங்க அவருடைய தொடர் நிகழ்ச்சியில பார்த்தாலே தெரியும். நீங்க பதிவிலே இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து அதை பார்வையிட்டு அதை வந்து இன்னைக்கு இந்த சென்னையில இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பொதுமக்களே நன்கு அறிவாங்க. இது என்ன போன வாட்டி இவ்வளவு தண்ணி நின்னது, போன வாட்டி இங்க இடைஞ்சலாது, இந்த வாட்டி இல்லையே, இந்த மக்களே சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு பராமரிச்சல் போறோம் மக்களே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட நின்று சொல்றாங்க. மக்களே வந்து மக்களுக்கே தெரியும். இந்த கணேசபுரம் மேம்பாலம் மட்டும் மேம்பால பணி நடக்கிறதுனால அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம், அது கூட சட்டமன்ற உறுப்பினர் தெளிவா சொல்லிட்டார். ஈவினிங்குள்ள நாங்கள் 4-5 மூட்டை எடுத்துட்டோம் அப்படின்ற அங்காளம்மன் கோயிலில் கூட வந்து தண்ணி வந்து தாழ்வான போல உடனே அது ஏன்னா போர்க்கால அடிப்படையில் மாநகராட்சி பணி ஊழியர்கள் வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. எங்களை வந்து இயக்கினே இருக்கார் மாண்புமிகு துணை முதல்வர்கள். முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு இதுவாக கேட்டுட்டே இருக்கார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் முதல்வரோட எண்ணம் அறிஞ்சு தான் நேரடியாக வர்றாரு மாநகராட்சிக்கு. துணை முதல்வர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் காலையில் வந்து உட்காந்துட்டாரு. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன பணிகள் ஓடிட்டு இருக்கு, எந்த இடத்துல எவ்வளோ மோட்டர் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி எங்கே நிற்குது, முகாமுக்கு வந்தாங்களான்னு அது மாதிரி அவரே வந்து உட்காந்துட்டாரு இன்னைக்கு இதில். உடனே மாண்புமிகு இந்து சபை அமைச்சர் நிறைய ஸ்பாட்டுக்கு வர்றாரு. எல்லாருமே இயங்கினே இருக்கிறோம், எங்களை இயக்கினே இருக்கிறாரு. யாரும் ஓடிட்டே இருக்கிறோம். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் மாநகராட்சி தயார் நிலையில வந்து மக்களை பாதுகாக்கின்ற மாநகராட்சி தயார் நிலையில இருக்கு. அது மாறுபட்ட எதுவும் இல்லை. ஏன்னா எங்களுடைய முதல்வர் அவர்கள் எல்லா வகையிலும் எல்லா நேரம் அவர் மேயரா இருந்தவர் என்ற காரணத்தினால் சென்னையோட அத்தனை தெரும் அவருக்கு அத்துமடி இல்லை. கண்டிப்பா சார், நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் மக்கள் பிரதிநிதிகளையும் முடுக்கி விடுறாங்க, அதிகாரிகளையும் முடுக்கி விடுறாங்க, தூய்மை பணியாளர்களுக்கும் காலை உணவு கொடுத்து அதையும் ஊக்குவிக்கிறாங்க இல்லையா? சொல்லியிருக்காரு. அவங்கள வந்து ரொம்ப கண்ணியத்தோட ஒரு மரியாதையோடு அவர்களுடைய இதை நடத்துங்க. அவங்க நல்ல உடல்நலத்தோடு இருந்து அவங்க தான் நம்ம ரொம்ப முக்கியம். தூய்மை பணியாளர் தான் நம்ம சொத்தே, மாநகராட்சியோட சொத்தே சொல்லியிருக்கு. அதுக்காக தான் அவங்களுக்கு பல்வேறு வகையில் காலை உணவாகட்டும், மருத்துவ சிகிச்சைகளுக்காகட்டும் பல வகையில் அவங்களுக்கு இந்த நிவாரணங்களை கட்டமைச்சுட்டு இருக்கணும். கண்டிப்பா தாயங்கோவி சார், ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை. இப்போ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேரடியா களத்துக்கு வர்றதுனால அது எந்த அளவுக்கு உந்து சக்தியா இருக்கு? சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏன் ஒரு அதிகாரியோட உத்தரவு விட்டுட்டு அவங்க இருக்கலாம், அவங்க ஏன் களத்துக்கு வர்றாங்கன்ற, களத்துக்கு வர்றதுனால என்ன மாதிரியான வேகமா அந்த பணிகள்லாம் முடுக்கிவிடப்படுகிறது? என்ன ரியாக்ஷன் இருக்கு? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உழைப்பினாலும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உழைப்பினாலும் மக்கள் நிறையவே இந்த கடந்த கால ஆட்சிக்கு இந்த கால ஆட்சிக்கு வித்தியாசத்தை வர்றாங்க. பெருவா பார்க்க போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற ஓட்டை நல்லான் கால்வாயில முன்கூட்டியே வந்து தூர்வாரும் பணியை தொடங்கி வச்ச காரணத்தினால அதை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் அதாவது மழைநீர் தேங்குற பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்றாங்க. நேற்று கூட வந்து போனதுனால நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, எந்த நிலையிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரும்
இந்த திராவிட மாடல் அரசாங்கமும் நம்மோடு என்றைக்கும் நிற்கும் அப்படின்ற உணர்த்துக்காக தான் இத்தகைய பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வேலுகிட்ட நீங்க கேட்டீங்க, மயிலை வேலு சட்டமன்ற கிட்ட, அப்படின்னா எதுக்காக இந்த மருத்துவ முகாம்? மருத்துவ முகாம் வந்து இதேதான், அதாவது உங்களுக்காக நாங்கள் இருக்கின்ற மாதிரி எந்த நிலையும் எதிர்கொள்வதற்காக மருத்துவ முகாம் எல்லா பகுதியிலுமே மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எதையும் எதிர்கொள்வதற்கு தயார் மாதிரி தான் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிற ஸ்டான்ஸ்லோன் பள்ளி வளாகத்துல நிறைய இந்த டிராக்டர் மட்டும்லாம் ரெடியா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படகு ரெடியா இருக்குது. அந்த அளவுக்கு எதையும் எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மக்களை காக்கின்ற வகையில் தான் திராவிட மாடல் அரசாங்கம் இயங்கும் என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் தன்னுடைய செயல்பாடுகளால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. ஓகே, நிச்சயமா சார். அதான் ஏன்னா எந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டு இருக்கிறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. டிகேஜி நீலவேகம் சார், அதாவது நீங்கள் ஊர் பக்கத்தில் இருந்து சென்னையை பார்க்கும்போது மழை பெஞ்சாலே சென்னையெல்லாம் அவ்வளவுதான்ற ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு டெல்டாக்காரரா, இப்போ சென்னையை மழை பெய்யும் போது உங்களுடைய பார்வை எப்படி மாறி இருக்கிறது? நீங்களும் இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அடிப்படையில் கேட்குறேன். அர்த்தமாக சொல்லணும்னு சொன்னால், என்னோட கூட பிறந்த தங்கச்சி இங்கே குடியிருக்கிறாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு நல்ல மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா நாங்கள் போக முடியாது. ஏன்னா இவ்வளோ தண்ணி, நான் யதார்த்தமாக சாதாரணமாக இல்லை, இவ்வளோ தண்ணி. சரி, நான் சில நாட்களில் போய் மழை ரொம்ப வந்துடும், அவங்க நாளைக்கு சரியாக போய்ட்டு இருந்துருவாங்க, வீட்டை விட்டே வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும். நான் வந்து இவங்களை இங்கேருந்தே அழைச்சிக்கிட்டுலாம் போன நாட்கள் உண்டு. ஊருக்கே போயிடலாம். ஆமாம், அப்புறம் வேறு அவங்கள வீட்டு இன்னொரு இடத்துல தங்க வச்சாகணும், வாங்க 2 நாளைக்கு போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போன நாட்கள் உண்டு. நான் வந்து அழைச்சிட்டு போன நாட்கள் உண்டு. அதே தெருவில் இப்போ மழை பெய்யும்போது அவங்க பாட்டுக்கு வர்றாங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு தண்ணி வந்து வடிகால்கள் அங்கங்கே வடிக்குது. நான் எட்டி இருந்து பார்க்கறதுக்கு சிம்பிள் உதாரணம் என்னுடைய சிஸ்டரே ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு ஒரு மிக சாதாரணமாக எல்லா பகுதிகளிலுமே தண்ணியோடைய வடிகால் வந்திருக்கு. மழை பெய்யும்போது சில நேரங்களில் ஒரு 4 வரக்கடை தண்ணி இருக்கதான் செய்யும். வர வர சில மணி நேரங்கள், அரை மணி நேரத்துக்குள்ள அது வடிஞ்சு போகுது. ஏற்கனவே பார்த்த அந்த ஆண்டுகள் நடந்த கொடுமைக்கும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நடக்கிறதுக்கு அதாவது 100 மடங்கு வித்தியாசம் தெரியுது. டெல்டாவிலையும் பாக்குறீங்க, சென்னையிலையும் பாக்குறீங்க. ரைட், மயிலை வேலு சார், ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ளீஸ்? நிச்சயமா இது இந்த மழையை பொறுத்த மட்டும் சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் உணர்வு இருந்தது. அதை நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை உடைத்து இருக்கிறார். மழையா வரும், இருந்தாலும் நம்ம அரசாங்கம் பார்த்துக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில மயிலாப்பூரும் சரி, எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம் என்பது நான் தொகுதி மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா சார், அதாவது மழை என்பது வரம் தான், சாபம் இல்லை அப்படின்னு திராவிட மாடல் அரசாங்கம் மக்களுடைய எண்ணத்தை மாற்றி இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தான் நீங்க திரும்பவும் அழுத்தமா பதிவு செஞ்சீங்க. கண்டிப்பா நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.